சேலத்தில் விபச்சாரத்தில் தள்ளப்பட்ட 50 பெண்கள், பல ஆபாச வீடியோக்கள். தாவேக்க மணிகண்டன் சிக்கியது எப்படி? சேலம் மாநகர பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து அதை வைத்து மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்து வந்த தமிழக வெற்றிக்கழக பிரமுகர் மணிகண்டன் என்பவரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். பொள்ளாச்சி சம்பவத்தைப் போல பெண்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த கொடூர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி எடுத்துள்ளது. என்ன நடந்தது சேலத்தில்? சேலத்தை அடுத்த நெய்க்காரப்பட்டி புத்தூர் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தாவேக்க மணிகண்டன் மீது சேலம் மாநகர போலீஸ் கமிஷனருக்கு ஒரு அதிரடி புகார் மனுவை அனுப்பியிருந்தனர். அந்த மனுவில் மணிகண்டன் அந்த பகுதியில் மளிகை கடை நடத்தி கொண்டே பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் குட்கா, பான்பராக் போன்ற போதைப் பொருட்களை ரகசியமாக விற்று வருகிறார். ஏற்கனவே இவர் மீது பல போலீஸ் ஸ்டேஷன்களில் வழக்குகள் இருக்கும் நிலையிலும் தொடர்ந்து இந்த சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதோடு நிறுத்தாமல் பல பெண்களை ஏமாற்றி ஆசை வார்த்தை கூறி பாலியல் உறவு வைத்துக்கொண்டு அதை தனது மொபைல் போனில் ரகசியமாக வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு அந்த பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடச் சொல்லி மிரட்டி வருகிறார். பொதுமக்கள் அந்த புகாரில் வெடியை போட்டனர். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் பாதிக்கப்பட்ட இளம்பெண் ஒருவர் கண்ணீருடன் பேசும் ஆடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வெளியாகி அதிர்ச்சியை தந்துவிட்டது. கணவரை பிரிந்து வாழ்ந்த அந்த பெண் வட்டி பணம் கொடுமையால் சேலம் பால் மார்க்கெட் பகுதியில் 2 வீலரில் நின்றபடி அழுது கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த மணிகண்டன் ஆறுதல் சொல்வது போல நடித்து ஃபைனான்ஸ் மூலம் பணம் வாங்கி தருவதாக சொல்லி அந்த பெண்ணின் ஃபோன் நம்பரை வாங்கியுள்ளார். அதற்கு பிறகு எந்நேரமும் வாட்ஸ்அப்பில் காலில் பேசி வந்த மணிகண்டன் அந்த பெண்ணை ஓமலூர் மற்றும் மேட்டூர் பகுதிகளுக்கு அழைத்து சென்று பழகியுள்ளார். ஒருமுறை ஓமலூர் ரூமில் மணிகண்டன் பாத்ரூம் சென்றபோது அவரது போனை எடுத்து பார்த்த அந்த பெண் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாராம். காரணம், அந்த போனில் சுமார் 8000 ஆபாச வீடியோக்கள் இருந்துள்ளன. அதில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுடன் மணிகண்டன் வீடியோ காலில் ஆபாசமாக பேசுவதும் உடலுறவு கொண்ட வீடியோக்களும் இருந்ததைக் கண்டு பயந்து போன அந்த பெண் அவரிடமிருந்து உடனடியாக விலகியுள்ளார். ஆனாலும் மணிகண்டன் அந்த பெண்ணை சும்மா விடவில்லை. கடந்த சில நாட்களாக மீண்டும் அவரை தொடர்பு கொண்டு பழையபடி தன்னிடம் பழக வேண்டும் என்றும் இல்லையென்றால் வீடியோக்களை இணையத்தில் வெளியிட்டு விடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார். அது மட்டுமல்லாமல் தன்னிடம் பழகியது போல தனது நண்பர்களுடனும் பழக வேண்டும் என்று கூறி விபச்சாரத்திற்கு கட்டாயப்படுத்தியுள்ளார். தன்னை போல பல பெண்கள் இவனால் சீரழிந்துள்ளதாக அந்த பெண் ஆடியோவில் கதறியிருந்தார். இந்த ஆடியோ ஆதாரம் வைரலானவுடனே சேலம் மாநகர கமிஷனர் அனில்குமார் கிரி உத்தரவின் பேரில் கொண்டாலம்பட்டி போலீசார் அதிரடியாக களமிறங்கினார்கள். மணிகண்டனின் வீட்டை சுற்றி வளைத்து அவரை பிடித்து ரகசிய இடத்திற்கு அழைத்து சென்று விசாரணையும் நடத்தினார்கள். அவரது செல்போனை பறிமுதல் செய்து பார்த்தபோது 3 பெண்களுடன் அவர் உல்லாசமாக இருக்கும் வீடியோ காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. மேலும் ஒரு பெண்ணுடன் வாட்ஸ்அப் வீடியோ காலில் நிர்வாணமாக நின்று பேசுவது போன்ற வீடியோவும் சிக்கின. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் ஒருவரிடம் புகாரை பெற்று மணிகண்டனை இரவோடு இரவாக கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். 50 பெண்களின் ஆபாச வீடியோ இருப்பதாக தெரிவித்துள்ளதால் அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்தவும் போலீசார் முடிவு செய்துள்ளனராம். தாவேக்க பிரமுகரின் இந்த செயல் அரசியல் வட்டாரத்திலும் பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணி வருகிறது.